ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம ஓலா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் வீரப்பன் சத்திரமில் இருக்க ஸ்ரீ அம்பாள் ஹைடெக் டிங்கரிங் ஒர்க் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பைக்ஸ்க்கான அக்சரிஸ் ரெடி பண்ணுறாங்க. அதாவது பம்பர், சாரி கார்டு, அப்புறம் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமே இங்கே பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கான பம்பரில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஓலா ஸ்கூட்டருக்கு ஃபூட்ரெஸ்ட் மாட்டுறதுக்காக வண்டி உள்ளே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு ஸ்டாண்டில் ஒரு கட்டையை வச்சு நிறுத்திட்டு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஜாக்கி வச்சு வண்டியை பொசிஷன் பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டியில் இருக்க ஸ்டாக் ஃபூட்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணுறப்ப வண்டி கீழே சாயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 5mm ஆலன் கீ அவங்க யூஸ் பண்ணி நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து வண்டியில் இருக்கிற அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணுறப்ப வண்டி கீழே சாயக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஜாக்கி வச்சு நிறுத்தியிருக்காங்க. ஸோ நல்லா டைட்டாகவே இருக்குது. இவங்களுமே நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து தான் அதை ரிமூவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபூட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நாம் இப்போ இந்த லேடிஸ் ஃபூட்ரெஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாக் ஃபூட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்றதுக்காக வெளியே வரக்காக ஒரு பார்ட் இருக்கும். அப்புறம் வண்டியோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இன்னொரு பார்ட் இருக்கும். ஸோ இப்போ வண்டியோட ஃபிக்ஸ் ஆகிருக்கிற பார்ட் நாம் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த லேடிஸ் ஃபூட்ரெஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, அதில் வந்துட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த பார்ட்டு மட்டும் நம்ம திருப்பி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நம்ம எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் சொன்னது இதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிறத நாம் கால் வைக்கிற ஏரியா, நம்ம இப்போ கால் வைக்கிற ஏரியாவை ரிமூவ் பண்ணி நம்ம இப்போ லேடிஸ் ஃபூட்ரெஸ்ட் வாங்கியிருக்கோம்ல, அதில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ணுறாரு அங்கே ஒர்க் ஷாப்பில் இருந்தான்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் பார்ட் வந்து அந்த ஃபூட்ரெஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதை வந்துட்டு இப்போ நம்ம லேடிஸ் ஃபூட்ரெஸ்ட்டில் வந்துட்டு மாட்ட போகிறோம். ஆக்சுவலாக அதில் ஒரு லாக் இருக்குங்க. அந்த லாக்குக்கு பார்த்திங்கன்னா 2 சின்ன பால்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் பண்ணுறாரு. அதை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் பார்ட் நீங்கள் வெளியே ஓப்பன் பண்ணுறப்போ போய் லாக் ஆகும், உள்ளே லாக் பண்ணுறப்பவும் லாக் ஆகும். இஃப் இன்கேஸ் அந்த பால் மிஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு லாக் ஆகாது. போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நாம் வந்துட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ண லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் கொண்டு வந்து நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வண்டியில் வந்து ஸ்டாக் ஆலன் போல்ட் வச்சு திருப்பி அந்த ஃபூட்ரெஸ்ட் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஃபூட்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே சப்போர்ட்டுக்கு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த கீழ் சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியாவில் மாட்டுறாங்க. அங்கே ஒரு போல்ட் கொடுத்து இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் ஃபூட்ரெஸ்ட்டோட பாட்டமில் வந்துட்டு இன்னொரு போல்ட் நட் வச்சு லாக் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே ஃபுல்லாக டைட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே லூஸ் டைட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு எல்லாம் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே இருக்க 2 எலன் போல்ட் 2மே டைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபூட்ரெஸ்ட் கீழே இருக்க அந்த நட்டை டைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபூட்ரெஸ்ட் இது மாதிரி தான் இருக்குங்க ஃபிட் பண்ணதுக்கப்புறம். அதாவது வண்டியோட கலருக்கு நல்லா மேட்ச் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அந்த லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட்டில் வர போல்ட் நட் எல்லாம் நல்லாவே டைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாட்டம் சைடு இருக்க உங்களுக்கு அந்த போல்ட் நட்டுமே நல்லா டைட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சென்டர் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்கூட்டரில், அதுலேருந்து ஒரு சப்போர்ட் வர மாதிரி தான் இந்த ஃபூட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா டைட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க ஃபைனல் ரிசல்ட். நம்ம வண்டியில் இப்போ ஃபூட்ரெஸ்ட் மாட்டினதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் உங்களுக்கு ஓலா ஸ்கூட்டருக்கான அக்சரிஸ் வேறையும் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரில் வச்சுருந்தாங்க.
ஃப்ரண்ட் பம்பர் எல்லாம் நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. அதே மாதிரி பேக்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. ஒரு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா குஷன் இருக்காது, இன்னொரு ஆப்ஷனில் குஷன் இருக்கும். குஷன் இல்லாதது பார்த்திங்கன்னா 1700 சொன்னாங்க, குஷன் இருக்கிறது 1800 சொன்னாங்க. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் ஹேண்டிலுமே வந்துடும் இந்த பேக்ரெஸ்ட்டில். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஸ்கஃப் பிளேட் வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் ஃப்ளோர் போர்டு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஸ்கஃப் பிளேட் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கஃப் பிளேட் வந்து நீங்கள் இது மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இப்படி இன்ஸ்டால் பண்ணுறப்ப நீங்கள் கால் வைக்கிறப்ப அந்த வண்டியோட ஃப்ளோர் போர்டில் வந்து அதிகமாக ஸ்க்ராட்ச் ஆகாது. இது வந்து 2 ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் பவுடர் கோட்டட் பிளாக் கலரில் இன்னொன்று வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் பம்பருமே வச்சுருந்தாங்க. இது மாதிரி ரியர் பம்பர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் டெயில் லைட்டெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் இது தான் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் மாட்டியிருக்க ஃபுட்ரெஸ்ட்டுங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800ங்க. நல்லா ஹெவியாகவே மேக் பண்ணியிருக்காங்க. இந்த சப்போர்ட் ராட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான போல்ட் நட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியே எதுவும் வாங்க வேண்டியதில்லை. ஸோ ஓவராலாக எல்லா அக்சசரிஸுமே இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் நான் போயிருந்தப்போ ஒரு RX வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் வண்டி நீங்கள் ஏதோ ஒரு ஆல்ட்ரு பண்ணுற வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரெக்டாக இவங்க ஒர்க் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து சத்திபோர் ரோட்டில் உஜ்வான் பேங்க் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மாயா மொபைல்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அதை ஒட்டியே ஒரு சின்னதாக ஒரு ரோடு உள்ளே போகும், மண் ரோடு தான். அதில் உள்ளே போனீங்கன்னா அந்த ஷாப் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.